காவிரி விவகாரத்தில் மத்திய அரசின் முடிவு தெரியாமல் உறுப்பினர்களை அறிவிக்க முடியாது என அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கும் விவகாரத்தில் மத்திய அரசின் வரைவு திட்டம் இதுவரை தெரியவில்லை எனவும் அது பற்றி தெரியாமல் தமிழகம் சார்பாக உறுப்பினர்களை இன்னும் அறிவிக்கவில்லை என கூறுவது தவறு எனவும் அமைச்சர் OS மணியன் தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் இதுபோன்ற அமைப்பில் 11 உறுப்பினர்கள் இருந்ததாகவும் தற்போது அதுபோன்ற எண்ணிக்கை எதையும் மத்திய அரசு இதுவரை அறிவிக்கவில்லை எனவும் அமைச்சர் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் இந்த அளவுக்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு கருணாநிதி செய்த தவறுகளே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய அரசில் எத்தனை பேர், எப்படிப்பட்டவர்கள், மாநில அரசு 4 மாநிலங்கள் நதிநீரை எடுத்துக் கொள்கிற மாநிலங்கள், இந்த மாநிலங்களுக்கு எப்படிப்பட்டவர்கள் வேண்டும் என்பதெல்லாம் முடிவு செய்யப்பட வேண்டும். கடந்த காலங்களில் 11 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருக்கிறது பிற ஸ்கீம்ல எல்லாம். அதே போல மத்திய அரசு இன்னும் அறிவிப்பு வெளியிடவில்லை. அதற்கு முன்னதாக உறுப்பினர் தரவில்லை என்று சொல்வது தவறான. காவிரி நீர் பிரச்சனை இந்த அளவுக்கு உருவெடுக்க காரணமாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் முன்னாள் முதலமைச்சராகவும் இருந்த திரு கருணாநிதி அவர்களுடைய செயல்தான், அவருடைய நடவடிக்கைகள் தான் இந்த அளவுக்கு மோசமான நிலைமைக்கு கொண்டு வந்தது. இந்திரா காந்தி அம்மையார் கேட்டுக்கொண்டார் என்பதற்காக உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் சங்கம் போட்ட வழக்கை நிபந்தனையின்றி வாபஸ் பெற்றவர் கருணாநிதி. ஐக்கிய குஜராத் ஆட்சியில் வரைவு திட்டத்தை தயார் செய்தார்கள். அது அதிகாரம் பெற்ற குழு வரைவு திட்டமாக இருந்தது. அதை ஏற்றுக்கொள்ள கர்நாடகம் முன்வரவில்லை. அதற்காக வாஜ்பாய் அவர்கள் அன்றைக்கு மாற்று புதிய வரைவு திட்டத்தை தயார் செய்தார். அது தமிழ்நாட்டிற்கு துரோகமான வரைவு திட்டம். அதில் கையெழுத்திட்டவரும் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள் தான்.